ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அவரோட வரிகள் அது. ஸ்ரீலங்கா போயிருந்தேன் நான். பிறந்த ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்தேன் நான். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், ஏதோ ஒரு சாங்குக்காக அப்படின்னு. அப்போ சொல்றாரு, பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலை பெருமையுடன் வருக அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்க வீட்டு பிள்ளைக்கெல்லாம் வந்து மோதிரம் போட்டாங்க அப்பாவுக்கு. அண்ணா கையால மோதிரம்லாம் போட்டாங்க. அந்த எந்த பாட்டு இல்லைங்களா? அப்ப உள்ளங்கள் நேராக வழி காணட்டும் ஐயா சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். கவிஞர்கள் எல்லாம் வந்து தீர்க்கதரிசிங்க. பாருங்க எங்க சாமி ரூம்ல அந்த படம் தான் சார் இருக்கும். விளக்கேத்தையில அப்பாவுக்கும் அவருக்கு சேர்த்து தான் புரட்சி தலைவருக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து கண்டிப்பா அங்க ஒரு படம் எப்போதுமே இருக்கும். அப்புறம் புரட்சி தலைவர் உங்க மேரேஜுக்கெல்லாம் வந்தாருங்களா? வரல. ஏன்னா அதுல ஒரு ரீசன், எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இவரோட தலைமையில கல்யாணம் வச்சுட்டாரு. கலைஞர் அவர்கள்ட்ட. அப்ப கட்சி பிரிஞ்சு கட்சி அதுல கொஞ்சம் அவர் கொஞ்சம் மனசம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் கேட்டேன், பா ஏப்பா நீங்க தலைமைன்னு போடாம கூட நீங்க இப்போ இது பண்ணியிருந்தா கூட அவர் வந்திருப்பார் இல்லையா? அவர் தலைமை அப்படிங்கல வந்து அப்ப அவங்க யோசிக்கத்தானே செய்வாங்க. கலைஞர் அவர்கள் தலைமை, அவர் தான் தலைமை, அவர் தான் ஆளி எடுத்து கொடுத்தாரு. அதனால அப்படி கூட இருக்கலாம் என்னோட கணிப்பு அந்த மாதிரி. ஏன்னா அவர் பத்திரிகை எல்லாம் புரட்சி தலைவர் வச்சு வைக்கலன்னு நினைக்கிறேன். வச்சாரா வைக்கலன்னு தெரியல, அதெல்லாம் கேட்டுக்கல சார். எனக்கு 17 வயசு சார் கல்யாணம் ஆகையில. எதுவுமே அது தெரியாது. இந்த இதுவெல்லாம் நான் எதுவுமே தலையிடவே மாட்டேன். இவர் தான் மாப்பிள்ளை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணி வந்தாச்சு. சரியா? இப்போ உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க? நான் அண்ணன், என் கூட பிறந்த ஒரு அண்ணா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவர் போட்டோகிராஃபரா இருக்காரு. போட்டோகிராஃபர். இங்க சென்னை தாங்களா? சென்னை தான். சென்னை தான். அவர் சினிமா பக்கத்துல நக்கீரன்ல இருந்தார் சார் அவர் ஸ்டார்டிங்ல. அப்படியா? என்ன பேருங்க அண்ணன் பேர்? பாரதி, சோமு பாரதின்னு வரும். சோமு பாரதி. இப்போ அங்கே நானே கூட்டிட்டு போய் பக்கத்துலேயே வச்சிருக்கேன், ஸ்டுடியோ வச்சு. அம்பத்தூர்ல இருக்காரு. அம்பத்தூர்ல இருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வேற அப்பா கிட்ட இருந்து நீங்க ஸ்கூல் படிக்கும்போது அந்த மார்க் ஷீட் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி பாப்பாரு? அப்படி அதெல்லாம் எனக்கு செய்ய மாட்டார் சார். அவரு ஃபேமிலியில ரொம்ப வந்து எதையுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கு, அவரோட உலகமே வேற. அதனால நாங்க வந்து அவரை ரொம்ப தொல்லை பண்ண மாட்டோம். வந்து எந்த நேரம் சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் கூட இருப்பாங்க. மற்ற நேரம் எல்லாம் மேலே வந்து அவங்க ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களே எல்லா வேலையும் செய்வார் அவரே. அது அழகுபடுத்தி அதெல்லாம் பண்ணி கிண்டி டேபிள் சேர்லாம் போட்டு சாப்பிட்டு மேலே போனார்னா அவ்வளோதான். நாங்கள் யாரும் போக மாட்டோம். எழுதிட்டே இருப்பாரு. எப்போதும் பேடும் பேனாவும் இதுல இருந்துட்டே இருக்கும். அப்படி இதை தூங்குறா இருந்தா கூட அதுல சாஞ்சு அப்படி தூங்குவாங்க, அப்படியே எழுதுவாங்க. ஈஸி சேர் போட்டிருப்பாங்க, அப்படியே எழுதுவாங்க. அதே நினைப்பு. இப்போ பாத்ரூம்ல இருக்காங்கன்னு பாருங்க, எதனா வந்ததுன்னா உள்ள இருந்து குரல் கொடுப்பாங்க. நாங்க பேடு பேனா கொடுப்போம். அது வந்து அது பெரிய மேதைகள்லாம் இப்போ சாதாரண பார்த்தா சிரிப்பாங்க. நிறைய அவங்களுக்கு தாட்ஸ் எந்த டைம் வருமோ அங்கேயே வச்சு. அவரோட இங்கேதான் எங்க சித்தப்பா கூப்பிடுறாரு, சுப்பையா அங்கே இப்போ இருக்காரு. அவர் மட்டும் அவரோட சித்தியோட பையன் சுப்பையான்னு கூப்பிடுறாரு. இன்னும் ஐயோ என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பதறி எடுத்துன்னு ஓடுறாரு. டேய் அந்த பேடை எடுத்துட்டு வா, இங்கே வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னாரு. சொல்லிட்டு எழுதிட்டு அதுதான் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அவரோட வரிகள் அது. அவரோட வரிகள் அது. ஆக்சுவலி அது முத்துக்குத்தன் அப்படின்னு தான் போட்டிருந்தது. அவருக்கு தான் கொடுத்துருக்காரு அந்த வரிகளை. ஆக்சுவலி அப்போ தான் எழுதுனது அந்த 4 வரிகள். அந்த 4 வரிகள் அரச கட்டளையெல்லாம் எழுதியிருக்காங்களா பாப்பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அவர் எழுதினார். அவரோட அவரே ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருக்காரு, அண்ணனோட வரிகள் தான் அதுன்னு. இப்போ நான் சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறா, அதனால நான் சொல்றது கிடையாது. சரி, அவரும் ஒரு கவிஞர் தான், அவ்வளவுதான். அந்த இன்னாரு அப்படின்றத விட அந்த ஒளி வந்து அந்த வார்த்தைகள் வந்து தலைவருக்கு புரட்சி தலைவர் அது போதும் நமக்கு. அதை விட நமக்கு ஒரு இது தேவையே கிடையாது. அது ஒரு உயர்ந்த பண்புங்க. எப்படின்னா இப்போ குலே பாகவலி படத்தில் புரட்சி தலைவர் படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டி.ஆர். ரமணா டைரக்ட் பண்ணார். ரொம்ப ஹிட்டான படம். அப்போ கூண்டுக்கிளி படத்தில் ஒரு பாட்டு ஏஎம் ராஜா சார் வச்சு கேவி மகாதேவன் சார் அவர்கள் பாடி மயக்கு மாலை பொழுதே நீ போப்போ, சூப்பர் சாங், இனிக்கும் என்ப இரவே நீ வாவான்னு இருக்கு. இந்த பாட்டு கூண்டுக்கிளிக்காக ரெக்கார்ட் பண்ணி படத்தில் யூஸ் பண்ணல, லென்த்துக்காக அப்படியே இருந்தது. இப்போ குலே பாகவலி எடுத்துகிட்டு இருக்கும்போது மியூசிக் வந்து எம்எஸ்வி சாரும் ராமன் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ அந்த பாட்டில் யூஸ் பண்ணலாம். டி.ஆர். ராமண்ணா சொந்த படம் தான், கூண்டுக்கிலையும் டி.ஆர். ராமண்ணா சார் படம் தான். அதனால் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை யூஸ் பண்ணும்போது அப்போ கேட்டிருக்காங்க. போய் எம்எஸ்வி சார் சொன்னார், அந்த பாட்டு மாமா பண்ணது. மாமான் தானே கேவி மாதவன் சார் சொல்லுவாங்க. போய் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் மட்டும் இசை அப்படின்னு போட்டு உங்கள் பேர் பண்ண என்ன பைத்தியம், எல்லாம் நம்ம ஒரே ஃபேமிலி போட்டு கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வாழ்ந்த இது இருக்குங்க.
இப்போ வந்து தும்புனா அதுக்கு ஒரு ரைட்ஸ் கேட்குறாங்க, பார்த்தா ரைட்ஸ் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் ஃபோட்டோதுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் கேட்குறாங்க. இப்போ பிறைசூடன் இருக்காரு, அவர் இல்லை அந்த அண்ணன், அவர் காலையில் வந்துடுவார். ஓ, வந்தாருன்னா இதே மாதிரி தான் ஒரு ஜிப்பா ஒரு சோல்னா பேக் போட்டு வருவார். வந்து உட்காந்துட்டு எங்கள் அப்பா உட்காந்தாரு கீழே தான் உட்காந்துருப்பாரு, சேரில் கூட உட்கார மாட்டார், இப்படி கீழே தான் உட்காந்துருப்பாரு. அண்ணா நான் இந்த மாதிரி எழுதணும்னா எனக்கு சொல்லுங்க. நல்ல கவிஞர். ஆமாம், நல்ல இது இருக்காரு. நமக்கு நண்பராக இருந்தார். கொஞ்சம் பேச நம்ம அந்த ஜோதிடம் ஆராய்ச்சியில் இருக்கிறாள். அவர் கரெக்டாக சொல்லுவார், காலை பார்த்தா ஜோசியம் சொல்லுவார். அதான் வச்சு ஆமாம், காலை வச்சு ஜோசியம் பண்ணுவார். நல்ல பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு, நல்லா எழுதியிருக்காரு. அப்பாவோட இது கூட அவர் இது எழுதியிருக்காரு புக்கில். சரிங்க. அந்த மாதிரி அவரு சரி இவரும் சரி, இப்போ எல்லா கவிஞர்களும் வருவாங்க, எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, செய்வாங்க. அதான் இவர் நினைக்கிறேன், ஏதோ ஒரு கவிஞர் சொன்னார், எங்கள் அப்பா போயிட்டு பீச்சில் உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுட்டே இருந்தாங்களாம். சுண்டல் சாப்பிட்டுட்டே இருக்கையில் மிளகாய் கடிச்சிட்டாரு போல், அப்படின்னு இருக்காரு அவரு. அப்புறம் தான் அதில் ஒரு பாட்டு, அந்த மிளகாயை வச்சு பாகக்காய் கறி ஆட்டாங்க சக்குறாங்க எம்பிட்டு தூரம் அந்த பாட்டு, அதை வச்சு அதில் ஒரு பாட்டு. அது மாதிரி எல்லாமே வந்து அவங்களோட அனுபவங்கள் பார்க்கறது. அதே மாதிரி நிறைய பாடல்கள் நிறைய அந்த மாதிரி இருக்காருங்க. சரிங்க. தலைவர் வீட்டுக்கு நீங்கள், புரட்சி தலைவர் வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அங்கே நான் ஒன் டைம் போயிருக்கேன், ஒரே டைம் போயிருக்கேன். அது எனக்கு தெரியாது, விவரம் தெரியாத வயசில் ஒரு டைம் போயிருக்கேன். அப்பா கூட போயிருக்கேன். அப்போ தான் அந்த ஃபோட்டோ அப்போ எடுத்தது தான். அது எத்தனாவது பிறந்த நாள் கூட, ஆனால் பிறந்த நாள் போயிடுவாங்க அப்பா, மாலை வாங்கி போட்டு போய் பார்த்து. ஆமாம், கண்டிப்பாக போயிடுவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் எதுனாலும் உடனே ஃபோன் பண்ணுவோம். அப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாளா இது. இப்போ நாங்கள் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் இங்கே தனியாக இருக்கையில் கூட அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் சோமு, பசங்களை வச்சுட்டு நீ கஷ்டப்படாத, கல்யாணம் பண்ணிக்கோ. யார் சொன்னீங்க? எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நான் பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உங்க அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் தனியா இருக்க நீ, அதனால சினிமால இருக்கிறதுனால எனக்கு ஃபேமிலியா இருந்தா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அது ஏன் அவர் தவிர்த்தாருன்றது எனக்கு தெரியல. சரிங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ரெண்டாவது, அதுவும் லவ் மேரேஜ் தான். எங்க அப்பா ரெண்டாவதே லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி அவங்க பிடிவாதமா எங்க அப்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணினாங்க. இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஓ சரி. அதில் பசங்கள்லாம் இருக்காங்க, குழந்தைங்க? அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன், பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. நீங்கள் வந்து முதல் தான். அதனால தான் வள்ளுவர் வந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இங்கே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, புரட்சி தலைவர் ஏன் பண்ணுறேன்னா, ஒரு மனிதன் வந்து மாமனிதராகி மறைந்து இன்னைக்கு வந்து தெய்வமா இருக்காரு. நம்ம வந்து பேசிட்டு பாருங்க, இப்ப கோயில் கட்டிட்டாங்க தலைவருக்கு. சொல்றேன், இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா எப்படி, அதான் சொல்றாங்களே, ஆலமரம் போல நீ வாழ அதில் 1000 பறவைகள் இளைப்பாறன்னு பாடியிருக்காங்க. அந்த சொன்ன மாதிரி அதுல இளைப்பாறனவங்க தான் நாங்கெல்லாம் எல்லாருமே. கண்டிப்பா நன்றி அதை சொல்லிக்கிறோம் இல்லையா? சொல்லிக்கிறோம். இப்ப அப்பா எழுதின அந்த இது கூட மேகங்கள் திரண்டு வந்து நான் ஆணையிட்டாளுங்கிற படத்துல. ஆமா, அதுவும் ஒரு இது சார். என்னன்னா ஊர்ல வந்து அது 52 53 ஏதோ ஒரு டைம் வந்து இந்த இப்ப சுனாமி வந்த மாதிரி. அப்போ அப்ப நான் இல்ல, அது ஒரு கதையா சொல்லுவாங்க எங்க அப்பா. போயிட்டு எல்லாம் வெள்ளம் வந்து மழை நிக்கவே இல்லையா, நான் ஸ்டாப்பா மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போக வர, சாப்பாட்டு வசதி எதுவுமே கிடையாது, என்ன பண்றது அப்படிங்கல இவர் தான் ஓடி போய் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கிறாரு. எங்க அப்பா இந்த கையில கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, பேசாத அவன் இல்லேன்னு வர்றான், எங்க போவான், நம்ம கொடுப்போம் தானே வர்றான். சார் எத்தனை பேருக்கு சார், டிரைவர்ல இருந்து மேக்கப் மேன்ல இருந்து எல்லாருக்குமே கல்யாணமா பத்திரிக்கை வச்சுட்டு நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போ தாலி வாங்கி கொடுப்பாரு சார், பட்டு புடவை அவர் தான் எடுத்து கொடுப்பாரு. அவரோட இதுதான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம். கண்டிப்பா வாழ்த்து தான் சார், மனசு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அட என்னடா இது தங்க இவ்வளோ விலை விற்கிது, எங்கடா இது வாங்கி கொடுக்குறது, அப்போ பெருசு தானே. ஏன்னா அவருக்கு வந்து வருமானம் அப்போ கம்மி, நாங்கள் 5 பேர் வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், கொள்ளணும், சொன்னால் எங்களை கஷ்டம் இல்லாத. அது மேதினியில் பணம் எல்லார்ட்டையும் இருக்கு, மேதினியில் இட்டார் பெரியவர் இடாதோர் இழிகுலத்தோர் அப்படிங்கும்போது யாருக்கு கொடுக்குற குணம் இருக்கா, பாடலாவே கூட வந்திருக்கு. அது வந்து அவர் செய்ய போகவே அந்த ஊரில் இருக்கவங்கள இவன் என்ன செய்யறான், யாராவது கொடுத்துருப்பாங்க, இவன் மட்டும் இவன் காசை போட்டா செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி மனசை புண்படுத்திட்டாங்களாம். அப்பதான் இவர் இந்த பாட்டை பாடுறாரு, மேகங்கள் திரண்டு வந்தால் மழை என சொல்லுவது, மனிதர்கள் திரண்டு வந்தால் பிழை என சொல்வதுண்டோ. அதுல ஒரு அருமையாக இருக்கும் அந்த பிக்சரேஷன் பண்ண தலைவர் அப்படியே அரெஸ்ட் பண்ணி புரட்சி தலைவர் போகும்போது சீர்காழி சார் வாய்ஸ் வசமா இருக்கும் பாருங்க. நான்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சார் அந்த படம்லாம் பார்த்தேன், அப்பெல்லாம் இல்லை. அதான் அதில் வந்து ஒரு
மேரேஜ் நடத்தி வைக்கலாம் போது புரட்சித் தலைவர் அரெஸ்ட் பண்ணி அப்படியே ஜீப்பில் ஏற்றுற மாதிரி நெஞ்சத்தில் நேர்மை வந்தால் அதில் நீதிக்கு பெருமை உண்டு. வார்த்தைகள் எல்லாம் வந்து அப்போ லைட்டாக அப்படி ஒரு சிரிப்பார் அப்படி இருக்கும் அது நெஞ்சத்தில். அதே மாதிரி அவருக்கு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் போடுறாரு பார்த்தீங்களா, அதனால அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதான் அதே மாதிரி ஒரு தடவை ஸ்டுடியோவில் உட்காந்துருக்கையில் ஒரு வர்றாராம், வந்து எந்திரிச்சு நிற்கல, உட்கார சோமு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நான் வந்தேன் ஆளே இல்லை இங்கே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேல, நான் வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தேன். போகணும் தானே கேஷுவலாக பேசிக்கிறாங்க. யார் சொன்னதுங்க? எம்ஜிஆர் சொல்றாரு. ஸ்ரீலங்கா போயிருந்தேன் நான், பிறந்த ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்தேன் நான், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் ஏதோ ஒரு சாங்குக்காக அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலை பெருமையுடன் வருக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு. அந்த பாட்டு நானா நிட்டால் படத்துல. ஓ அந்த மாதிரி ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு அவங்களும் சொல்லணுமே தீர்க்கதரிசி மாதிரி, அதுல இருந்து ஒரு வார்த்தை எடுக்கணும் அப்படி வேணும் அப்படின்னு கேட்டு அதுலதான் ஒரு ஆலமரம் போல நீ வாழ 1000 பறவைகள் இலைப்பாற இல்ல வார்த்தைகள் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. புரட்சி தலைவர் ரசிகர்களுக்கு உயிர் அந்த பாடலாம். பிறந்த இடம் தேடி தலைவர் பெரிய மாலை போட்டு வர்ற மாதிரி. அது எங்க வீட்டு பிள்ளைக்கெல்லாம் வந்து மோதிரம் போட்டாங்க அப்பாவுக்கு, அண்ணா கையால மோதிரம்லாம் போட்டாங்க. அந்த எந்த பாட்டு இல்லைங்களா அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாட்டுன்னு நினைக்கிறேன், அந்த ஓப்பனிங் சாங் அப்பதான் நினைக்கிறேன். கண்களும் காவடி சிந்தாகட்டும் காளையர் நெஞ்சத்தை பந்தடட்டும் காவடி சிந்து மாதிரி வரும். கோழையும் முன்னால் வீரன் ஆகட்டும் அப்படின்னு தலைவர் க்ளோஸ் அப் வரும். உள்ளங்கள் நீராக வழி காணட்டும் புகழ் பாடட்டும். பாடுதுல்ல கண்டிப்பா. அதெல்லாம் வந்து அப்பதான் சொன்னாராம், கவிஞர்கள்லாம் வந்து தீர்க்கதரிசிகள் சொல்ற வார்த்தைகள் வந்து அவர் சொன்னாராம். ஐயா சொல்லியிருக்காரு எம்ஜிஆர், கவிஞர்கள் எல்லாம் வந்து தீர்க்கதரிசிங்க. இப்போ ஒரு மனசு வந்து சபிச்சாலும் நடக்குமா, அது வாழ்த்தனாலும் நடக்கும், ஒரு சொல் கொல்லும்பாங்க. இங்க எப்படி சோமு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காலத்து சினிமாக்கள்லாம் இப்போ வந்து கிடையாது. அது அவரை மாதிரியும் ஆட்கள் கிடையாது, எங்கள் அப்பா மாதிரியும் ஆட்கள் கிடையாது. 2 பேருமே ஒன்றா தான் பாருங்க. எங்கள் சாமி ரூமில் அந்த படம் தான் சார் இருக்கும். விளக்கேத்தையில அப்பாவுக்கும் அவருக்கு சேர்த்து தான், அப்பாவுக்கும் சேர்த்து கண்டிப்பா. அங்கே ஒரு படம் எப்போதுமே இருக்கும், சேர்த்து தான் பாடும். ஏன்னா அவங்க அன்னைக்கு அவங்க சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் இன்னைக்கெல்லாம் இங்கே எங்கள் அப்பா ஃபீல்டில் இருக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பாட்டு எழுதி வச்சிருக்காரு எங்கள் அப்பா ஒரு ஃபைலில். இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன சோமு ஃபைலில் தூக்கிட்டாலும் என்னதான் இருக்குது குடு அப்படின்னு கேட்டிருக்காரு. பாரு பிரித்து பார்த்துட்டு 10 பாட்டு இருக்குது இதில், இந்த 10 பாட்டையும் நானே எடுத்துக்கிறேன், என் படத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி சொல்லிட்டு ஃபைலை கொடுத்துட்டாரு. அவங்க அப்பா ஃபைல் கொடுத்தாச்சு, அப்பயே பேமெண்ட் கொடுத்துட்டாரு கையில். அதான் பாருங்க உடனே வச்சுக்கோங்க சோமு, நான் என் படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி. அதுலேயே வரும் இதில் காஞ்சி தாவளையம் பாட்டெல்லாம் அந்த அப்போ இந்த பாட்டு, ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா. ஏன் அப்படின்னா நானும் எங்கள் அண்ணனும் அம்மா இல்லை, அதை வச்சு எழுதுந்து நீங்க எப்படி இருக்கணும். ஆனா இப்ப நாங்க அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க. இல்ல இருக்குன்னு சொல்றதான் கண்டிப்பா. இல்ல நான் சொல்லுவேன், டேய் கடவுளே யாம இருக்க பயம் என்கிறார். எல்லா இடத்துலயும் கடவுள் எழுதிக்கிறார். அப்பா என்னடா எழுதி வச்சுக்கிறான், நீ என்னடா இப்படி இருக்கேன்னு கேட்பேன் எங்க அண்ணா. இன்னும் கூட அந்த மாதிரி அது ஒரு ஒத்துமைக்காக அப்ப வந்தது இல்லையா அந்த பாட்டு. அந்த அந்த பாட்டு அதுல வந்து ஒரு அருமையான வரிகள் போட்டு பாருங்க. எப்படின்னா தங்கைக்காக இருக்காரு அவரு. அதனால சிறகடிக்கும் என்னோட பர்சனல் ஆசைகளை சிறகடிக்கும் ஆசைகளை சிறையில் பூட்டுவேன். தலைவர் அப்படி இருக்காரு. அக்காவும் அண்ணனும் விஜயகுமாரி அக்காவும் சூப்பரா இருப்பாங்க. பாசம் அப்படின்றது அது ஒரு இது. அப்ப பேசப்பட்ட பாடல்கள் என்னன்னா மலர்ந்து மலராது அந்த சாங், இந்த சாங் அதே சாங். அந்த மாதிரி சரியான பாட்டு, செம்ம பாட்டு, அருமையான பாட்டு. அந்த மாதிரி அந்த அப்பாவோட உங்க அப்பாவோட வரிகளும் சரி, பாட்டுக்காகவே அந்த குரலுக்காகவே பிறந்த வரிகளை சொல்றதா, அந்த பாடலை சொல்றதா, இல்ல அந்த நடிச்ச தலைவர் நடிப்பை சொல்றதா, இல்ல எல்லாமே வந்து ரொம்ப எதையுமே சொல்ல அப்படி அற்புதமான அதெல்லாம் பார்த்து வளர்ந்தோம். அப்போ அது கடைசி அப்பா எழுதின பாடல் எதுங்க? அதான் சொன்ன இவரோடது கமலஹாசன் படத்துல எழுதியிருக்காரு. என்ன படம்? மஞ்ச குளிச்சு அள்ளி மூடிச்சு 16 வயது இல்லைங்களா? அப்படிங்களா? இளையராஜா. ஆமா, அதுக்கடுத்து ஒரு சாங் எழுதியிருக்காங்க, அது ஏதோ ஒரு படம், அது எனக்கு சரியா தெரியல, நினைவில்லை. சரி சரி சரிங்க. அவரு சொல்லி வருத்தப்பட்டாரு,
பாரதி ராஜாவும் சரி நம்ம இப்படி ஆயிட்டாரு, நான் சான்ஸ் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அண்ணன் முடியாத இருக்காரு, எங்களுக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக. ஆனால் அதிலெல்லாம் அவருக்கு வந்து இல்லை, என்ன இவர் போய் வெளியில் போகணும் இல்லையா, ரெக்கார்டிங்னா வெளியில் போகணும் வரணும், அதை கூட்டிகிட்டு போகிற இது யாரும் இல்லை, டிரைவரை நம்பி அனுப்புவாங்க. அவர் ரொம்ப அதனால் வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டார். நாங்கள் என்ன நல்லாகி வந்துடுவார் அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். அது வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் எனி டைம். அப்போ கூட நிறைய எழுதி வச்சுருந்தார் சார் இவங்க. அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா வீட்லேயும் உள்ள மாதிரி தான், அதுதான் காசு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. அதோட மகத்துவமெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இப்போ நானாக வந்து பண்ணுறேன்னா இது என்னோட இது, நம்ம அப்பாவோட இதை வெளியில் கொண்டு வரணும். இப்போ நான் வந்து நான் எங்கள் வீட்டுக்கார பேர் லக்ஷ்மணன், அவரோட ஒய்ஃப்னா யாருக்கும் தெரியாது, ஆலங்குடி சோமோட பொண்ணுனா எல்லா இடத்துலையும் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போ அவரோட இடத்துல நான் நிற்கிறேன், எனக்கு அந்த திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வந்து அந்த பேரை நம்ம வந்து பெருமை, இப்போ நீங்கள் என் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க அதனால தான் உட்கார வச்சுருக்கேன், அது ஒரு பெருமை இல்லையா எனக்கு. அது வந்து அவங்களுக்கு தெரியல. அதனால சில இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க, என்னால் வெளியில் கொண்டு வர முடியல.